ஸ்டாலின் கண்ட கனவு பலிக்கவில்லை. அதிமுகவுக்கு ஆதரவு பெருகுவதால் தோல்வி பயத்தால் என்ன பேசுவது என்றே புரியாமல் பேசுகிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏஎல் விஜயனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என உறுதி தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் அரும்பாடுபட்டு உற்பத்தி செய்த நெல்லை கூட விடியா திமுக அரசால் வாங்க முடியவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் 63 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன எனவும், விடியா திமுக ஆட்சியில் 26 கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை பொய் சொல்லலாம், எப்பொழுதும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அது நடக்காது. 2019 பொய் சொன்னீங்க, மக்களை ஏமாத்துனீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. சட்டமன்றத்திலையும் 21 520 பொய்களை சொல்லி மூட்டை மூட்டையா பொய் மூட்டையில் அவிழ்த்து விட்டு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அந்த 520 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அத்தனையும் பொய். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலன்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. வாய் திறந்தா பொய். அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுகிறார் என்று. நான் கேட்கிறேன், நீ என்ன பொய் பேசுறான்னு சொல்லுங்க, அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்றேன். இங்க நான் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றேன், 520 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க ஒரு புத்தக வடிவில். ஆனா நிறைவேற்றப்பட்டது ஒரு 10% குறைவாக. வெள்ளை அறிக்கை கேட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல. சட்டமன்றத்தில் பேசுறோம், ஊடகத்தில் பேசுறோம், அறிக்கை வெளியிட்டோம், எந்த பதிலும் கிடையாது. ஆக கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை இன்னி ஏமாற்றவே முடியாது. நீ மக்களை ஏமாற்றவே முடியாது. என்ன, திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு அமைச்சர் இலாக்காவை கொடுத்து எல்லா தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பயணம் அனுப்பியிருக்காங்க. இது என்ன ஒப்பமுட்டு சொத்தா? தமிழ்நாடு 3 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் அரிசி, எண்ணெய், பருப்பின் விலை உயர்ந்துள்ளது என குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதால் மக்கள் கொதித்து போய் உள்ளனர் என தெரிவித்தார். இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து என்று விளக்கமாக சொல்றேன். நீங்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஊர் ஊரா போறீங்கல்ல, இங்க அரக்கோணம் வேலூர் நாளைக்கு வர்றீங்க, பதில் சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. எப்ப பார்த்தாலும் நாங்க செஞ்சேன்னு சொன்னா என்ன செஞ்ச? அதான் நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஒண்ணுமே செய்யல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட பணி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிற, அதுதான் நீ செஞ்சிட்டு இருக்கிற. வேற என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அதற்கு அழகா சொல்லலாம். இன்றைக்கு திமுக ஆட்சியில் இந்த 3 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபா விலை ஏறி இருக்கு. 1 கிலோ அரிசி 15 ரூபா. எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்ந்து போச்சு. ஏழை எளிய அடித்தட்டில் வாழ்கிற மக்கள் கடுமையான சோதனைகளை தவித்துக் கொண்டிருக்கிற காட்சி ஸ்டாலினுக்கு தெரியாது. அதான் பொம்மை முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியே விட போனாங்களே, வீட்டை விட்டு வெளியில் அவர் காட்டுறதில்ல. மேடைக்கு வராரு பாருங்க, அவளோட சரி. மாடி வீட்டுக்கு போனா அடுத்த நாள் தான் அவர் பார்க்க முடியும். ஆக மக்களை பற்றி சிந்திக்காத, மக்களையே பார்க்காத இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான்.
மீறி எங்கே பார்க்கலாம்? ஃபோட்டோ ஷூட் பார்ப்பார், இல்லை சைக்கிளில் போவார், இல்லை பளு தூக்குவார். ஏன்னா இப்போ பளு தூக்குறது சத்துலையாட்டு இருக்குது, அதை காட்டுறதை காணாம். பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியும் திறந்தா இவர் பளு தூக்குறதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. உனக்கு கிடைக்கின்ற டைமை, உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொடுப்பதற்காக தானே உங்களை முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறாங்க, அமர வச்சிருக்கிறாங்க. நீ பளு தூக்குறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் அதை பார்க்கறதுக்காக இந்த மக்கள் கஷ்டப்பட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. நீ சைக்கிள் ஓட்டு, விமானம் கூட ஓட்டு, தவறு இல்லை. ஆனால் மக்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை மக்களுக்காக செலவழியுங்கள், மக்களுக்காக செலவழியுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆண்டு 2 மாத காலம் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாயிகளாகட்டும், தொழிற்சாலைகள் இருக்கின்ற பணிபுரிகின்ற தொழிலாளராகட்டும், தொழிற்சாலையுடைய முதலாளியாகட்டும், எப்பொழுது வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம். கழக உடன்பிறப்புகள் என்னை எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம், பொதுமக்கள் எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம். அவருடைய குறைகளை கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே,